வணக்கம் சார். வணக்கம் கிஷோர். 2023 நீ கொஞ்ச நாள்ல முடிய போகுது. தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு கேள்வி, இந்த வருஷம் எது ரொம்ப பெஸ்ட்டான படம் அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கணும்னு இருக்குது. இந்த வருஷம் ரொம்ப அதிகமா பேசப்பட்ட 2 திரைப்படங்கள், அதுவும் கிளாஷான 2 திரைப்படங்கள் அப்படின்னா, தல அஜித் அவர்களுடைய துணிவும், தளபதி விஜய் அவர்களுடைய வாரிசும். 2 படத்தோடைய ரியல் கலெக்ஷன் என்ன சார்? ஏன்னா இன்னைக்கு பெரும்பாலும் நிறைய பேத்துக்கு இனி அந்த கலெக்ஷன் வந்து எவ்வளவுதான் இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. அதை பத்தி சொல்லுங்க. அதாவது வந்து இந்த இந்த வருஷத்தினுடைய பொங்கல்லேருந்து ஆரம்பித்த ஒரு விஷயம். அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு. வாரிசு துணியோடைய அந்த கிளாஷு, ஒரு சோஷியல் மீடியா சண்டை, ஒரு ஃபிசிக்கல் சண்டையாக மாறி, ஒரு தியேட்டரில் பேனர் கிழிப்பு, பேனர் கொளுத்தல், இந்த லெவலுக்குலாம் போய் ரொம்ப எல்லாரும் ஒரு இப்படி ஏன் அப்படின்ற அளவுக்கு வருத்தப்படக்கூடிய அளவுக்கு வந்து இன்னும் கூட அந்த விஷயம் வந்து அப்புறம் வந்து நீங்கள் இந்த வசூல்னு சொன்னது வந்து இந்த வடை சூடாதீங்க, அந்த வடை சூடாதீங்க அப்படிலாம் இதுவாகிடுச்சு. அப்புறம் வந்து இவருக்கு வந்து 1 மணி காட்சி கொடுத்ததுனால தான் இந்த அளவுக்கு வசூலாச்சு, எங்களுக்கு 4 மணி காட்சி கொடுத்ததுனால தான் தொடர்ச்சியாக அந்த விவாதம் போயிட்டே இருந்தது. இடையில் கொஞ்சம் ஆறி போயிருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோடைய 2023 எதுன்னு ஆரம்பிக்கும் போது நீங்கள் மறுபடியும் வாரிசு துணிவு அப்படின்னு எடுத்திங்கன்னா உண்மையாக அது ரைட் தான். அது நீங்கள் அந்த அந்த வருடத்தினுடைய தொடக்கமே ஒரு பெரிய 2 ஸ்டார்களோடு தான் ஆரம்பிச்சது. அது எல்லாருக்குமே தெரியும். துணிவுக்கு அதிகமான தியேட்டர் கிடச்சிருச்சு, வாரிசுக்கு கிடைக்கல, இப்படியா ஆரம்பிச்சு இங்கே இப்போ வசூல்னு சொல்லும் பொழுது இறுதியான வசூல் 2த்துக்கும் பெரிய டிஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு படத்துக்கு 255 கோடி அப்படின்னா இதுக்கு வந்து 285 கோடி. 255 கோடி வந்து துணிவுக்கு, 85 கோடி வாரிசுக்கு. ஒரு டிஃப்ரெண்ட் வந்து ஒரு இதுவாக இல்லை. ஆனால் லாபம் சம்பாதித்து கொடுத்த படம் நான் இது சொல்லலை. வந்து இது டிஸ்ட்ரிபியூட்டரும் தியேட்டர்காரங்களும் சொன்னது வந்து துணிவு தான். எதனால சார்? ஏன்னா கலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் வாரிசு தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அப்படிதான் ஃபேன்ஸ் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் துணிவு தான் லாபமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் அது நிறைய இந்த வியாபாரம் இதுவெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. வந்து வியாபாரத்தில் அதில் இருந்த விஷயங்கள் வந்து பர்சன்டேஜில் வாங்கினது, அப்புறமா வந்து அட்வான்ஸ் கொடுத்து படத்தை ஓட்டினது, இன்னும் பார்த்திங்கன்னா அந்த படம் அதிக ஸ்க்ரீன்ஸ் எதுக்கு அப்படின்ற ஒரு போட்டிலாம் இருந்தது. இதை தாண்டி லாபம்ன்ற ஒரு கணக்கில் இதை தான் வந்து சொன்னது, அவங்க சொன்னது தான். அது இந்த கிளாஷு ரொம்ப காலம் இருந்தது. இப்போவும் அது பார்த்திங்கன்னா இந்த இயர் முடியும் போது ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இயரில் அதை தாண்டி நிறைய படங்கள்லாம் வந்தது. ஆனாலும் துணிவு வாரிசு, வாரிசு துணிவு, அந்த போட்டி ஒரு மறக்க முடியாத ஒரு போட்டி தான். அது வந்து நம்ம கணக்கில் எடுத்து தான் ஆகணும். ஓகே சார். ரொம்ப வருஷங்கள் கழிச்சு அஜித்தும் விஜயும் திரையில் ஒன்றா மோதுறாங்க. அது இந்த வருஷம் ரிலீஸ்ட் ஆனது. இதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டோம்னா அஜித் விஜய்கள் படங்கள் வந்து கண்டிப்பாக ஃபெஸ்டிவல்ஸ்க்கு வந்திருக்கு. அது எந்தெல்லாம் திரைப்படங்கள் சார்? எப்பெல்லாம் அஜித் விஜயோட படங்கள் மோதி இருக்குது? நிறைய இடையில் நிறைய இதுவாக இருக்குது. அது முக்கியமாக கவனிக்கப்பட்ட 3 கிளாஷ் வந்து போக்கிரி, ஆழ்வார். போக்கிரி படம் ஒரு பக்கம், ஆழ்வார் படம் வரும்பொழுது ஃபேன்ஸ் அந்த அளவுக்கு வந்து வெறித்தனமாக இருக்காங்க. இது மாதிரி வந்து போக்கிரி வந்து ஒரு தெலுங்கு படத்துடைய ரீமேக் படம், அங்கே இட்டடித்த படம் தான் ரைட்டு. ஆழ்வார் வந்து வித்தியாசமான ஒரு கதைக்கெல்லாம் அஜித் வந்து நிறைய கெட்டப்லாம் வேறு மாதிரியே ஒரு சமுதாயம் சார்ந்த ஒரு படமாக கூட இருந்ததெல்லாம் அப்படிலாம் பேச்சு இருந்தது. ஆனால் ரிலீஸுக்கு பிறகு போக்கிரி வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஆழ்வார் அந்த அளவுக்கு போகலை. அதை ஒரு ப்ரெஸ் மீட்டில் அஜித்தே வந்து ஓப்பனாக சொல்லிட்டார். போக்கிரி படம் தான் வந்து என்ன ஜெயிச்சிருக்கு ஜெயிச்சிருக்குன்னு சொல்லு. போக்கிரி படம் தான் அப்படின்னு இந்த ஒரு அந்த ஒரு ஜென்யூனஸ் வந்து சொல்லி தான் ஆகணும். நம்ம வந்து அது இட்டு தான். அது ஆழ்வார் வந்து சுமாரான படம் கூட சொல்ல, நான் எதிர்பார்க்கல, ஒரு முயற்சி பண்ணோம், அந்த முயற்சி சரியாக வரல அப்படின்னு அது முடிச்சாச்சு. அப்புறம் கொண்டாடிருந்தாங்க. போக்கிரியோட வெற்றின்னு தெரியும் நமக்கு. இன்றைக்கும் அந்த படம் வந்து ரீரிலீஸில் கூட ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்து கொடுக்குது. போக்கிரி அதன் பிறகு வந்தது வந்து ஜில்லாவும் வீரமும். இந்த வாட்டி நாங்கள் வந்து களத்தில் இறங்குறோம் பாருங்க அப்படின்னு முடிவாச்சு. ஜில்லா நம்ம சூப்பர் குட் ஃபிலிம்ஸுடைய தயாரிப்பு. ரொம்ப நாளைக்கு பிறகு சூப்பர் குட் ஃபிலிம்ஸுக்கு ஒரு காட்சி கொடுத்துருந்தார். குறிப்பாக சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் தான் விஜயே பூவேவனுக்காக அப்படின்னு ஒரு படம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து விஜய்க்கு நடிக்க தெரியாது, அடற சீன்லாம் மழை பெய்ய விடுவாங்க, அப்புறம் இவருக்கு வந்து சரியாக டைலாக் வராது, இவர் வந்து இந்த ரொமான்டிக் ஹீரோ மாதிரியா அவங்க அப்பா வந்து கொண்டு வந்துட்டாரு, இது மாதிரிலாம் வந்துக்கிட்டே இருந்தது. அப்போ பூவேவனுக்காக சௌத்ரி சொல்லி அது உள்ளே வந்து, ஏன்னா அது முரளி நடிக்க வேண்டிய படம். அது அதரோட அப்பா. அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதன் பிறகு துல்லாத மனம் துள்ளும் வேறு ரேஞ்சில் போயிடுச்சு.
இப்போது ஜில்லா கால் ஷீட் கொடுத்த உடனே ரொம்ப மகிழ்ச்சி ஆகிட்டார் வந்து ஆர்பி சௌத்ரி. அந்த பூஜை கூட பெரிய அளவுலாம் பண்ணலை வந்து. சார். சௌத்ரியோட போக்கு ரோட்டில் இருக்கிற அந்த சூப்பர் குட் ஆஃபீஸ், சின்ன ஆஃபீஸ்லேயே ஒரு பூஜை போட்டார். விஜய்லாம் வரமாட்டார்லாம் அவரே நினச்சிருந்தாரு. திடீர்னு விஜய்லாம் வந்துட்டு ஒரு இன்டர்வியூலாம் கொடுத்துட்டு போயிருந்தாப்புல. இந்த சமயத்தில் வீரமும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் இருந்தது. ஏன்னா உங்களுக்கு அந்த லுக்கெல்லாம் மாற்றி அந்த நிறச்ச முடி இதெல்லாம் இது பண்ணி ஒரு வேட்டி கட்டிக்கிட்டு இப்போ தலையா தளபதியா அப்படின்னு இருந்தபொழுது வந்து ஜில்லாவை தாண்டி வீரம் வந்து இட்டு குறிப்பாக வந்து வீரத்தில் வந்து ஆக்ஷன் இதை தாண்டி சென்டிமெண்ட் வந்து பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆச்சு. அதனால தான் இந்த சிறுத்தை சிவா அஜித் காம்போ அப்படிங்கிறது தொடர்ந்து வந்துட்டே இருந்துச்சு. வந்துட்டே இருந்தது. அது அதுலேயும் வந்து அப்பா மகள், அப்புறம் வந்து ஒரு கணவன் மனைவி, குறிப்பாக அப்பா மகள், இந்த சாங் வந்து பெரிய ஹிட்டு. உண்மையாக வந்து வீரம் ஹிட்டான படம் தான். அஜித் அவர்கள் வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்க்கும்போது அவருடைய படங்கள் மேக்ஸிமம் லாபம் வாங்கி கொடுத்த படமாக தான் இருக்குது. விஜய் படங்களோட போது கண்டிப்பாக லாபம் வாங்கி கொடுத்த படமாக தான் இருக்குது. பட் இருந்தாலுமே அஜித் அவர்களுடைய ஸ்டார்டிங் கரியரில் அவரை நம்பி படம் போட்ட ப்ரொடியூசர்ஸ் இன்னைக்கு பலரும் அஜித்தை பற்றி சோஷியல் மீடியாஸில் வந்து நிறையா தப்பாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. அஜித் மீது கண்டிப்பாக ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டே இருக்காங்க. அது எதனால் சார்? கேஆர் ப்ரொடியூசர் அவர்கள் தான் வந்து அதை பற்றி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன சார்? கே ராஜன் சொன்னீங்க, அவர் கூட சில மேடைகள்லாம் திட்டியிருக்காரு, வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காரு, விமர்சனம் பண்ணியிருக்காரு. அப்புறம் கேஆர் நீங்கள் சொல்லும்போது தான் ஒரு சம்பவத்தையும் நான் சொல்லணும். இந்த வீரம் ஜில்லா ரிலீஸ் ஆன சமயம் எப்படி வந்து போக்கிரி ஆழ்வார் வந்தப்போ ஆழ்வார் வந்து ஒரு சுமாரான படம் தான், இல்லை தோல்வி படம் தான்னு அஜித் ஓப்பனாகவே சொல்லிட்டாரு. போக்கிரி இட்டு தான் அப்படின்னு இட்டு தான் சொல்லிட்டு, அதே போல் வீரம் ஜில்லா வந்தப்போ ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று நடந்தது. விஜய்க்கு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுருந்தாங்க. அது பொதுவான ஒரு ப்ரெஸ் மீட்டாக இருக்கும்போது அப்போ என்னுடைய நண்பர் நடிச்சிருக்கிற வீரம் வந்து இட் படம் தான்னு டேரிங்காக சொல்லிட்டே போயிட்டார் வந்து மீடியா முன்னாடி. இவ்வளோ மீடியாலாம் கிடையாது அப்போது. அதாவது எஸ்எஸ்ஐ கூட இருந்தார் வந்து. எனக்கு தெரிஞ்சு சோபா கல்யாண மண்டபத்தில் நடந்த அந்த ப்ரெஸ் மீட் இது சொல்லிட்டு போயிட்டார். அதுதான் தலைப்பாக மாறிச்சு. அந்த சமயத்தில் ஒரு படத்தினுடைய ஃபங்க்ஷன், ஒரு ஆடியோ ரிலீஸோ பூஜையோ நடந்துகிட்ருக்கு. நீங்கள் சொன்னீங்களே கேஆர், அவர் தான் ஈரமான ரோஜாவே, வனஜா கிரிஜா, இந்த மாதிரியான படங்கள்லாம் எடுத்தவர். அந்த சமயத்தில் வந்து அவர் ஒரு ஃபிலிம் சேம்பருடைய தலைவராக இருக்கார். அஜித் நிறைய அந்த பைக் ரேஸில் கலந்துக்கிட்டு இருக்கும்பொழுது இவர் என்ன பண்ணார், ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருந்தார். ஒரு அறிக்கையோ ஒரு பேட்டியை கொடுத்துருந்தார். சினிமா எக்ஸ்பிரஸ்ன்னு நினைக்கிறேன், ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். அஜித்துக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி பைக் ரேஸ்ன்னு கிளம்பிடுறீங்க, அது வந்து ஒரு துணிச்சலான விளையாட்டுனாலும் அதில் ஒரு ஆபத்து இருக்குது. அந்த ஆபத்து ப்ரொடியூசர்களுக்கு பாதகமாகிட போகுது, உங்களுக்கும் ஆபத்து தான். அப்படி அது என்ன இதில் சொல்லியிருந்தாருன்னா, நீங்கள் வந்து ஒரு 2-3 படங்கள் கமிட்மெண்ட்டில் இருப்பீங்க, அதுக்கு ஒரு அட்வான்ஸ் வாங்கியிருப்பீங்க, அந்த படம் லைனப்பில் இருக்கும், அடுத்து கிளம்ப போகிற படமாக இருக்கும், அடுத்து ஆரம்பிக்க போகிற படமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த மாதிரியான ரேஸில் போய் ஏதாவது விபத்து ஏற்பட்டு விட்டால் ப்ரொடியூசர் தானே பாதிப்பாங்க, படம் நின்று போயிடும். ஆமாம், இதுவாகிடும், அவங்க வட்டிக்கு வாங்கியிருப்பாங்க அப்படின்னு அவர் வந்து கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் திரும்பி வந்து அஜித் அந்த பைக் ரேஸ்லாம் முடிச்சுட்டு ஒரு பிரபல வார பத்திரிகையில் எந்த நாய் எனக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்லன்னு ஒரு பேட்டியை கொடுத்து விட்டாங்க. அதாவது இன்னைக்கு ப்ரெஸ் முன்னாடியும் மீடியா முன்னாடியும் வர மறுக்கிற அஜித் அவர்கள் அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் போனீங்கன்னா ஈஸியாக பேட்டி எடுக்கக்கூடிய ஒருத்தர் வந்து அஜித் தாங்க. அன்னைக்கு அந்த காலகட்டங்களில் உண்மையாக சொல்கிறேன். நான் வந்து அமர்கலம் செட்டு மேற்கு மாம்பழம் சீனிவாசா தேட்டரில் பார்த்துருக்கேன். தீனா படத்தினுடைய படப்பிடிப்பு வலசராக்கத்தில் ஒரு வீட்டில் நடந்துட்டு இருந்தது. இது மாதிரி சொல்லலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக போய் நீங்கள் வந்து அணுகிறதுக்கு ரொம்ப ஈஸி. சிட்டிசன் படப்பிடிப்பில் இப்போ எக்ஸ்பிரஸ் ஒன்று இருக்கு இல்லைங்களா சார், அப்போ வந்து அது வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆஃபீஸாக இருந்தது. ஒரு பகுதியில் வந்து ரொம்ப பழைய கட்டணம் ஒன்று இருக்கும், அங்கே கோர்ட்டு சீன்லாம் எடுப்பாங்க. அங்கே அந்த கிளைமேக்ஸ் அந்த இல்லை, அது இல்லை, அந்த அத்திப்பட்டு காணோம். ஆமாம் சார். அப்போ நான் இன்டர்வியூ போனோம், அந்த கெட்டப்பில் இருந்தார் வந்து. இன்டர்வியூ மட்டும் கொடுத்துக்கிறேன், ஃபோட்டோஸ் எதுவும் எடுக்க, ஃபோட்டோகிராஃபரோடு போயிருந்தேன், ஃபோட்டோஸ் வேணாம், இந்த கெட்டப் வந்து வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் அவரே கொடுத்துருந்தார். அப்படி ஈஸியாக அணுகக்கூடியவர், பேசக்கூடியவர் வந்து என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க. எனக்கு கமலஹாசனுக்கு அடுத்து எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லக்கூடியவர் வந்து அஜித். அப்படி இருந்தவர். அப்போ அந்த பேட்டி வந்து பெரிய இதுவாகிப்போச்சு. எந்த நாயும் எனக்கு அட்வைஸ் பண்ண வேணான்னு ஆகிடுச்சு. அது கோபமாக இருந்தது. பொதுவாக சொல்லிட்டு போயிட்டார். அந்த கோபத்துடைய வெளிப்பாடு தான் கேஆர் வந்து இந்த நேரத்தில் வந்து எந்த படம் இப்போ நீங்கள் சொல்லி கேட்டீங்களா 2023 ஏது வாரிசா துணிவான்னு கேட்டப்போ அவர்கிட்டயே அந்த கேள்வி வச்சாங்க வந்து, ஜில்லாவா வீரமானோடனே அவர் கோலி சோடான்னு சொல்லிட்டு போயிட்டார். கோலி சோடா தான் எட்டுன்னு ஒரு பக்கம் போட்டு ஒரு ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. அஜித் ரசிகர்லாம் வந்து திட்டிகிட்டு இருந்தாங்க. மேபி இருக்கலாம் வந்து உண்மையாக கூட சொல்லியிருக்கலாம். அந்த சமயத்தில் பேசப்பட்டது அது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி
அப்படியெல்லாம் ஒரு பேட்டி கொடுத்தவர் அசல் படத்துக்கு பிறகு எனக்கு மீடியா வேணாம், எது வேணாம், எதுவும் நான் எந்த ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டேன், ஐ டோன்ட் கேர். ரசிகர் மன்றத்தையே 2011 கலைச்சாச்சு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் அப்படி கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு வீடியோ அஜர்பைஜானில் நம்ம வேறு பக்கத்து நாட்டிலேயே அந்த துபாயிலேருந்து இங்கேருந்து சில பேர் போய் மீட் பண்ணி அவங்கள உட்கார வச்சு பேசி ஃபேன்ஸ்கிட்ட அந்த வீடியோ வைரல் ஆகிருந்தது. அது அஜித்தோட இயல்பான குணம் அது. சார் அந்த பிரச்சனை மூலமாக தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து பெரிய எதிர்ப்பு எதுவும் வரலையா சார்? ஏன்னா ஒரு தயாரிப்பாளர் வந்து அவர் வந்து மென்ஷன் பண்ணி சொன்னது அதுதான். ஏன்னா கேர் அவர்கள் வந்து கோலி சோடா இல்லை அஜித் வந்து பைக் இது பார்த்து போங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு அக்கறையில் சொல்லியிருந்தாலுமே அஜித் தரப்புலேருந்து வந்த அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு அன்னைக்கு இருக்கிற தயாரிப்பாளர் சங்கம் எந்த எதிர்ப்பு தெரிவிக்கலையா சார்? இவரே வந்து ஃபிலிம் சேம்பர் தலைவராக இருந்ததால் ஒரு வேளை கேஆர் நினச்சிருந்தா தான் இந்த பெரிய விஷயம் ஆக்கியிருக்கலாம். அவரும் பேரை குறிப்பிடல. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து 19 சொன்னது வந்து அப்புறம் எல்லாரும் இவர் தான் அப்படின்னு நினச்சாங்க. இவர் கேஆர் வந்து பெரிய அனுபவசாலி, வந்து திரைப்படக் கல்லூரியில் ரொம்ப சீனியர், அடையார் திரைப்படக் கல்லூரியில் படித்தவர். எந்த படம் ஓடும் ஓடாதெல்லாம் வந்து வேறு கூட டேபிள்லேயே அதை கணிக்கக்கூடிய ஒரு திறமையானவர். சரி ஓகே, கோவத்தில் பேசிட்டாரு அப்படின்னு அதை விட்டுட்டு போயிருக்கலாம். வந்து இவரை தான் நான் பேசினேன் அப்படின்னு வந்து அவர் மென்ஷன் பண்ணல. பொதுவாகவே சொல்லிட்டு போயிட்டார். வந்து எனக்கு எவனும் அட்வைஸ் பண்ண வேணாம் போயா அப்படின்ற அளவுக்கு போயாச்சா. அது ஒரு பெரிய பிரச்சனையை ஆக்கணுன்ற. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒன்று இருக்கும் இல்லைங்களா? கண்டிப்பாக அது இருந்துருக்குது. அதனுடைய வெளிப்பாடு தான் அப்போ பேசிக்கிட்டு இருந்தாங்க. வந்து இன்னும் கூட வந்து சில சீனியர்ஸ்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு தயாரிப்பாளர்லாம் வந்து அஜித்தை வச்சு அப்படி நான் நஷ்டமாயிட்டேன், வந்து நீங்கள் எல்லாரும் புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவர் வந்து 4 பேருக்கு பிரியாணி பண்ணி போட்டா வந்து ஊருக்கே பண்ணி போட்டது அர்த்தமாக என் காசை திருப்பி கொடுங்கன்னெலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அது வந்து ஒரு நல்ல ஒரு 4 பேர் ஒரு நல்லதை பேசுனா 2 பேர் வந்து தூற்ற தான் செய்வாங்க. எல்லா பக்கமும் 2 பக்கமும் நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? நீங்கள் அப்படியே வாங்க வாரிசு துணிவுக்குள்ளே நம்ம வந்துடுவோம். நம்ம ஓகே சார். ஒரு பக்கம் வந்து அஜித்தோட ப்ரொடியூசர் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது அவரோட நண்பர் விஜய் அவர்களுடைய நீங்கள் சொன்ன மாதிரி சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் வந்து அவருக்கு ஒரு நல்ல ஒரு இதாக அமைஞ்சிருக்கு. அவங்களுடைய 100வது படம் கூட விஜய் வச்சு தான் பண்ண போகிறதா ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ஆனால் இப்போ 68க்கு அப்புறமா ஒரு சின்ன பிரேக் எடுக்கிறாரு அப்படிங்கிறதா நம்ம பல இடத்துல கேள்விப்பட்டோம், நீங்களும் சொல்லியிருந்தீங்க. எப்படி சார் அதுக்கான நடக்க வாய்ப்பு இருக்கு? சூப்பரான ஒரு கேள்வி கேட்டீங்க உண்மையாகவே. வந்து ஏன்னா 100வது படம், அதாவது சூப்பர் குட் 100வது படம் விஜய் கால் ஷீட் கொடுப்பதாக ஒரு உறுதி அளிச்சிட்டாரு. ஒருவேளை வந்து சௌத்ரி ஆர்பி சௌத்ரி நினச்சிருந்தாருன்னு வச்சுங்க, இந்த தளபதி 68 படத்தையே வந்து எனக்கு பண்ணுங்கன்னு ஒரு ப்ரெஷர் கொடுத்து வாங்கியிருக்கலாம். அவர் ரொம்ப ரொம்ப யதார்த்தமான ஒரு மனுஷன். வந்து ரொம்ப நீங்கள் வந்து ஏன்னா நான் அடிக்கடி நாங்கள் இடையிலலாம் பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவார், சினிமா முன்ன மாதிரி இல்லை அப்படின்னாரு. இந்த ப்ரொடக்ஷன் செலவு இருக்கு இல்லைங்களா, பட்ஜெட்லாம் ஓவராக போய்ட்டு நாங்கள் இருந்த காலகட்டங்கள்லாம் கொண்டு போய் ஒரு 10 லட்ச ரூபாயில் படத்தெல்லாம் முடிச்சுட்டு வருவோம். அப்படி தான் எடுத்தது. வந்து குறைந்த பட்ஜெட்டில் மிகப்பெரிய வெற்றி. அது கதையை வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு கதையெல்லாம் தேர்வு செஞ்சது, ஒரு வெற்றி பெறக்கூடிய கதைகள்லாம் எடுத்தது சூப்பர் குட். அதான் அதனுடைய அதான் விஜய் எப்போ வராரோ வரட்டும், சூப்பர் குட் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஆக்சுவலாக 99வது படம் ஒரு தெலுங்கு படம் அவங்க எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க. 99 கம்ப்ளீட் பண்ணல. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த 68க்கு பிறகு ஒரு 2 வருஷம் இடைவேளை விட்டு வராரு அப்படின்னா கூட அது கூட வெயிட் பண்ணுவார். அது அதே மாதிரி ஃபேன்ஸ் எல்லாரும் படத்தை வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது இப்போ இந்த வீரம் ஜில்லா, ஆழ்வார் போக்ரி, அதுக்கப்புறம் இப்போ துணிவு வாரிசுக்கு அப்புறமா இன்னொரு கிளாஷ் எதிர்பார்க்கலாமா சார்? அஜித் தரப்புலேருந்தும் விஜய் தரப்புலேருந்தும் ஒரு எதுக்காவது ஒரு ஃபெஸ்டிவல் டைமில்? இல்லை இதுவே கூட சொல்லிட்டு இருந்தாங்க. வந்து விடாமுயற்சியும் அதுதான் சார் நான் வந்து சூசகமாக கேட்டேன். 68ம் விடாமுயற்சியும் மோதலுக்கு வாய்ப்பு இருக்கு. நிச்சயமாக அவங்களே ஆசைப்பட்டா கூட சரி, விஜயும் அஜித்தும் கூட சரி நண்பா இன்னொரு முறை மோதுவோம் நாம் அப்படின்னு ஆசைப்பட்டால் கூட கண்டிப்பாக தியேட்டர் ஓனர்ஸும் டிஸ்ட்ரிபியூட்டரும் அதை விரும்ப மாட்டார்கள். ஏன்னா உங்களுக்கு கலெக்ஷன் 2ஆக பிரியுது, எல்லாமே 2 மாறுது. அப்புறம் வந்து தியேட்டர்களில் பெரிய பாதுகாப்பு கிடையாது, அது ஒரு வன்முறையாக மாறுது, அது யாரும் விரும்ப மாட்டாங்க. அப்புறம் இவங்களுக்கே அது பெரிய பிரச்சனையாகிடுது. வந்து நீங்கள் எதுவும் அட்வைஸ் பண்ண மாட்டிங்களா, எதுவும் சொல்ல மாட்டிங்களா, நீங்கள் எதுவும் அவங்களுக்கு வந்து குரல் கொடுக்க மாட்டீர்களா, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இந்த சமயத்தில் ஒன்று நான் சொல்லணும். வந்து இந்த சோஷியல் மீடியாவில் நடக்கிற சண்டை, அப்புறம் நேரடியாக நடக்கிற சண்டை, இதுக்கு அஜித் ஆகட்டும் விஜய் ஆகட்டும் யாரெல்லாம் வாய்ஸ்லாம் கொடுக்க மாட்டேறாங்க, ஒன்றும் சொல்ல மாட்டேன்றாங்க அப்படின்னு அஜித்தெல்லாம் இறங்கி வந்து சில இதுக்கெலாம் வந்து பேசியிருக்காரு அந்த காலகட்டங்களில். இப்போலாம் அப்படியே ஒதுங்கிட்டார். அவர் என் படம் நான் நடித்து கொடுத்துட்டேன், நான் கிளம்பிட்டேன்னு. ஒரு புலி படத்து சமயத்தில் ஒரு ஆங்கில பத்திரிகையினுடைய பெண் நிருபர் வந்து அந்த படத்தை விமர்சனத்தை வச்சு கிழின்னு கிழிச்சிட்டாங்க. புலிப்படத்தை அந்த சமயத்தில் வந்து சோஷியல் மீடியாவில் அந்த பத்திரிகை நிருபரை வந்து வெளுன்னு விழுத்துட்டாங்க. வந்து விஜய் அவர்களோட விஜய் ரசிகர்கள் போட்டு அது பயங்கர ட்ரெண்டிங் ஆகி இதுவானவுடனே விஜய் இமீடியட்டாக வந்து ஒரு அறிக்கை கொடுத்து ஒரு வருத்தம் தெரிவிச்சிருந்தார். இனி இது மேலே நடக்காது, இது தெரியாமல் நடந்து போச்சு. அப்புறம் ஒரு கண்டிச்சே இருந்தார். அது இது மாதிரிலாம் அநாகரிகமாக செய்யாதீங்க அப்படின்னு. அந்த போக்கெல்லாம் அப்படியே மாறிடுச்சு. இப்போ வந்து எனக்குன்னா வந்து இப்போ நீங்கள் மீடியாவே சந்திக்கிறதில்ல 2 பேரும்,
அது முடிஞ்சு போச்சு. அதே வழியை தான் இவரும் ஃபாலோ பண்ணுறாரு. அஜித் வழியை தான் இவரும் ஃபாலோ பண்ணுறாரு. அதுக்கு முன்னே ஒரு ப்ரெஸ் மீட் வைப்பாங்க, எதுவுமே கிடையாது. ஓகே, இப்போ வந்து கோடிகளில் 2 பேருமே வந்து இவர் 180 கோடி வாங்குறாரா, அடுத்து நாம் வந்து அதை தாண்டி ஒரு 100 கோடி அதிகமாக வாங்கணும் அப்படின்ற அளவுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கு. அதனால் இந்த கிளாஷு மறுபடியும் நீங்கள் சொல்கிற மாதிரி விடாமுயற்சியும் தளபதி 68க்கும் வாய்ப்பு இல்லை. அது நல்லாவே இருக்காது, வந்து சரியானதாக இருக்காது. ஓகே சார், ஒன்ஸ் அகேன் அந்த வாரிசு துணி ஓடுதலையே நான் திருப்பி இன்னொரு கேள்வி வைக்கிறேன். 2 படமே நீங்கள் வந்து கலெக்ஷன் வைஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் விமர்சன ரீதியாக ஒரு படம் வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமானது. அந்த வகையில் உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? வாரிசு படமும் துணிவு படமும் ரெண்டுமே வேறு வேறு கதைக்களம், பட் மக்களிடையே விமர்சன ரீதியில் வெற்றி பெற்ற படம்னா நீங்கள் அந்த 2 படத்தையும் விட்டுருங்க. 2023க்குள்ளேயே வரும் டோட்டலாகவே. ஏன்னா வருஷம் முடிய போது 2023ல் பெஸ்ட்டான நம்ம வாரிசு துணிவுன்னு போகும்போது என்ன வேணாலும் இது பண்ணுவாங்க, அதை விட்டுருவோம். அது நீங்கள் சொன்ன மாதிரி என்ன கலெக்ஷன் சொல்லியாச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் 2023ல் 2 படத்துக்கு நான் பெஸ்ட்டு படம்னு என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். ஒன்று வந்து முதல்ல குட் நைட், 2வது போர்த்தொழில். எதனால் சார்? கண்டிப்பாக ஒரு காரணம். குட் நைட் வந்து நீங்கள் அந்த ஒரு லைனை நீங்கள் சொல்லுங்களேன், எந்த ஹீரோ அங்கே ஒத்துப்பாங்க? வந்து ஒருத்தனுக்கு குரட்டை பிரச்சனை இருக்குது, அந்த குரட்டையினால் அவன் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறான், அவ்வளோதான். இது ஒரு மலையாளத்தில் எடுக்க வேண்டிய படம். இது வந்து அந்த டைரக்டரை நான் வந்து உண்மையிலே கொண்டாடுறேன். ஹீரோ வந்து மணிகண்டன் நல்ல நடிகர், அவருக்கு ஒரு பெரிய வேல்யூ கிடையாது, மற்ற ஆர்டிஸ்ட்லாம் இதுவே கிடையாது. இந்த ஒரு லைனை வச்சு எப்படி 2 மணி நேரம் இந்த டைரக்டர் உட்கார வைக்க போகிறாருன்னு பார்த்தா உட்கார வச்சுட்டா. கலெக்ஷன் கூட அடிச்சது சார், கலெக்ஷன் கூட அடிச்சது. ரொம்ப பட்ஜெட்டில் எடுத்த படம் வந்து. அதனால தான் அதுக்கு வந்து நான் வந்து அந்த படத்தை வந்து இதை சொன்னது. நீங்கள் அப்படியே போர்த்தொழில் எடுங்க, பெரிய எதிர்பார்ப்புலாம் இல்லைன்னா சரத்குமார் நடிச்சிருக்காரு, அசோக் செல்வன் நடிச்சிருக்காப்புல. இது ஒரு க்ரைம் த்ரில்லரா அல்லது வந்து க்ரைம் மிஸ்ட்ரியா அல்லது போலீஸ் ஸ்டோரியா, இப்படியா இருந்தபோது ஓகே இது ஒரு ஆவரேஜான படமாக இருக்கும், இல்லை சொதப்பினா கூட சொதப்போம் அப்படின்போது இன்ட்ரோல் பிளாக் வந்ததே தெரில. இன்ட்ரோல் பிளாக் அப்புறம் வந்து எல்லாரும் டீ பிக்கு போனவங்க, வெளியே கேன்டீனுக்கு போனவங்களாம் திடுதுப்புன்னு உள்ளே வந்து உட்காந்துட்டாங்க. அதுங்க தாங்க வந்து அந்த படத்துடைய வெற்றியே காரணம். ரெஸ்ட் ரூம் போனவங்க கூட போகாமல் திரும்ப வந்துட்டாங்க. வந்து ஒரு கட்டத்தில் வந்து கிளைமேக்ஸ் இதுதான் ஆடியன்ஸ் எழுந்துக்கும் போது நிறுத்தி இன்னும் முடியல படம் அப்படின்னு கொண்டு போனது அந்த படத்தினுடைய பெரிய வெற்றி. அந்த பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுத்த படம் வந்து. ஆனால் என்னுடைய லிஸ்ட்டில் 2020 மற்ற படங்கள்லாம் இருந்தாலும் நான் இதை தான் வந்து சொல்லுவேன். நான் ஓகே சார், ஃபைனலாக அதை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி திரைப்படம் மீது, அதாவது குட் நைட் ஆகட்டும், டாடா, அயோத்தி, இந்த மாதிரி நிறைய படங்களும் நிறைய வந்துச்சு. போர்த்தொழில் ஆகட்டும், இந்த 2 படமே மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. இந்த மாதிரி கண்டென்ட் ஓரியன்ட், அதாவது கண்டென்ட்டுக்காக மட்டுமே அந்த படத்தை வெற்றி பெறுற படங்கள் தொடர்ந்து இனிமேல் தமிழ் சினிமாவில் வந்துட்டே இருக்கிறது, அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது கமர்ஷியல் படங்களை ஒரு சைடு வச்சிடலாம், இந்த சின்ன நீங்கள் சொன்ன மாதிரி சின்ன பட்ஜெட்டில் வெளியாகி நல்லா வெற்றி மக்களிடையே போய் ரீச் ஆகிற அந்த படங்கள் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் வரும் அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்குது. அதை எப்படி நீங்கள் பார்க்கலீங்க? இந்த படங்கள் தான் சினிமாவை வாழ வைக்கும். இதுதான் வாழ வைக்கும். உண்மையாகவே எதிர்பார்க்காமல் நீங்கள் வந்து ஒரு குட் நைட்டோ, ஒரு டாடாவோ, ஒரு போர்த்தொழிலோ அந்த தேட்டருக்காரங்களும் நினச்சிருக்க மாட்டாங்க. வாரத்துக்கு 8 படம் வருது சார். 8 படமும் அவங்க நினைக்கிறது அதுதான், இதுவும் ஒரு குப்பையாக தான் இருக்க போகுதுன்னு. ஆனால் மவுத் டாக், மீடியாக்கள் சொல்கிற விமர்சனங்கள், அவங்க போய் சொல்கிற கொண்டாட்டம், ஒரு நல்ல கதை, இதெல்லாம் சேர்ந்து எதிர்பாராத விதமாக ஓடுது, இல்லைனா அந்த நம்பிக்கையோடு ஓடுது பாருங்கள். இந்த மாதிரியான படங்கள் தான் உண்மையாகவே சினிமாவை, தமிழ் சினிமாவை வாழ வைக்கும். சின்ன படங்கள் அவசியம். அந்த சின்ன படங்களை ஏனோ தானோன்னு எடுக்கக்கூடாது. நல்ல கதையும் நல்ல ஒரு இயக்குனரை வைத்து ஆர்டிஸ்ட்களை வேலை வாங்கி கரெக்டாக ஒரு படம் எடுத்தால் அந்த படம் வெற்றி அப்படின்றதுக்கு இந்த 2023 சில படங்கள்லாம் சொல்லலாம். அதில் முக்கியமான 2 படங்களை நான் சொல்லிட்டேன். ஓகே சார், இதே மாதிரி கண்டிப்பாக 2024ம் மிகச்சிறந்த திரைப்படங்கள் ரசிகர்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நோட்டோட இதை முடிச்சுக்கலாம். ரொம்ப நன்றி சார்.